ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. செர்பியாவில் நடைபெற்ற பள்ளிகளுக்கு இடையிலான ISF வேர்ல்ட் ஸ்கூல் கேம்ஸ் போட்டியில் 6 வெள்ளிப் பதக்கம் வென்று தமிழக மாணவ மாணவிகள் அசத்தினர். செர்பியா நாட்டில் ஏப்ரல் 4 முதல் 14ஆம் தேதி வரை நடைபெற்ற ISF வேர்ல்ட் ஸ்கூல் கேம்ஸ் போட்டியில் இந்தியா சார்பில் தமிழக மாணவ மாணவிகளும் 55 நாடுகளிலிருந்து 5000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளும் இந்த போட்டிகளில் பங்கேற்றனர். இதில் தமிழக மாணவ மாணவிகள் டான்ஸ் மற்றும் தற்காப்பு கலையான டாக்வாண்டோ போட்டியில் 6 வெள்ளிப் பதக்கங்களை வென்று அசத்தினர். போட்டிகள் முடிந்து செர்பியா நாட்டிலிருந்து சென்னை விமான நிலையம் வந்தடைந்த அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஸோ இப்போ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ISF இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் ஃபெடரேஷன் அந்த மேட்ச்க்கு வந்து தமிழ்நாட்டிலேருந்து 4 டேக்வாண்டோ பிளேயர்ஸ் வந்து செலக்ட் ஆகியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக கோச்சுக்காக நான் செலக்ட் ஆகி போயிருந்தேன். ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸோட மினி ஒலிம்பிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 5000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லா ஸ்போர்ட்ஸ்க்கான கேமும் இதில் பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா டேக்வாண்டோவில் பார்த்தீங்கன்னா 250 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருந்தாங்க. மொத்தம் 55 கண்ட்ரீஸ் வந்து இந்த கேமுக்காக வந்திருந்தது. அதில் டேக்வாண்டோவில் 17 கண்ட்ரி வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருந்தது. ஸோ நம்ம தமிழ்நாடு சேர்ந்த 4 பேருமே வந்து சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ மேட்ச்சும் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்தது. சைனா, டர்க்கி, ரொமானியா அந்த மாதிரி இருக்க எல்லா கண்ட்ரீஸும் வந்திருந்தது. ஏஷியன் கண்ட்ரீஸும் வந்திருந்தது, ப்ளஸ் இன்டர்நேஷனல் கண்ட்ரீஸ், யூரோப் கண்ட்ரீஸ் அந்த கண்ட்ரீஸும் பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்காக வந்து நம்ம 4 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சில்வர் மெடல் வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 5th ரேங்க். ISF U15 ஜிம்னாஸ்டைட் 2025 சொல்லிட்டு செர்பியாவில் கண்டக்ட் பண்ணாங்க. அதில் நானும் இன்னொரு பொண்ணு டான்ஸ் ஸ்போர்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணோம். இது வந்து இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் 2 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணி மெடல் பண்ணியிருக்கோம். இதுவே ஒரு ஹிஸ்ட்ரியான மூமெண்ட். நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். அதே மாதிரி இது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி எல்லாமே சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு அனுப்பிச்சி விட்டது தமிழ்நாடு ஆல் டான்ஸ் ஸ்போர்ட் அசோசியேஷன். அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ஸோ ISFங்கிறது எல்லாத்துக்குமே புதுசு கிடையாது. இது வந்து ஸ்கூல் லெவலில் இருக்கிற சில்ட்ரன்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூலு, ப்ரைவேட் ஸ்கூலு எல்லா சில்ட்ரன்ஸுமே வந்துட்டு ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவலில் அச்சீவ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்கூல் லெவலில் நடக்கிற ஒரு ஒலிம்பிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல் ஓவர் வேர்ல்டுலேருந்து எல்லா ஸ்கூல் சில்ட்ரன்ஸும் இந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 5000 பிளேயர்ஸ் வந்து இந்த கேமுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. எப்படி ஒலிம்பிக்ஸில் வந்து எல்லா ஸ்போர்ட்ஸும் ஒரே இடத்துல நடக்குமோ அதே மாதிரி வந்துட்டு வேர்ல்டு ஸ்கூல் கேம்ஸில் வந்து எல்லா ஸ்போர்ட்ஸும் ஒரே இடத்துல நடந்துச்சு. லைக் அத்லெட்டிக்ஸு, ஃபுட்பாலு, ஆர்ச்சரி, டென்னிஸு, டேக்வாண்டோ, டான்ஸ் ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி எல்லா ஈவெண்ட்டும் ஒரே இடத்துல நடந்துச்சு. ஸோ இதில் வந்து நம்ம குழந்தைங்க வந்துட்டு 5 சில்வர் மெடலு, ஒரு பொண்ணு வந்துட்டு பெஸ்ட்டு பிளேயர் அப்படிங்கிற ஒரு அவார்டு வாங்கியிருக்காங்க. ஸோ இது மூலிமா என்னென்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய மக்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். ISF ஸ்கூல் கேம்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணால் நம்ம கவர்மெண்ட்டில் வந்துட்டு கேஷ் அவார்டு கொடுக்குறாங்க இன்டர்நேஷனல் மெடல் பண்ணால். அது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் கோட்டா போகல இந்த சர்டிஃபிகேட்ஸ்க்கு வந்து வேல்யூபிள் இருக்குது. ஸோ கவர்மெண்ட்டில் மெடல் பண்ணதுக்கு கேஷ் அவார்டு கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த ISF U15 ஜிம்னாஸ்டைட் செர்பியாவில் நடந்த மேட்சுக்கு செலக்ட் ஆனோம். அதில் நாசிக்கில் செலெக்ஷன் ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணி நாங்கள் செலக்ட் ஆகிருக்கோம். இப்போ நாங்கள் 4 பேருமே செர்பியாவில் வந்து 4 சில்வர் வாங்கியிருக்கோம்.